வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி. 5 சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி. தகுதியுள்ளோர் மற்றும் தகுதியற்றோருடைய பட்டியலை தயாரிக்க ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறாங்க. தகவல் வந்திருக்கு. என்னன்றதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் 5 சவரன் வகையிலான நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்வதற்கான புதிய நிபந்தனைகள் மற்றும் இது குறித்த விரிவான தகவல்களை இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வழங்குகிறது. இதன்படி அரசு அறிவித்துள்ள 12 பொதுத்துறை வங்கிகள் மற்றும் கடன் பெற்றவர்கள் தங்களின் ஆதார் மற்றும் குடும்ப அட்டை விவரங்களை சரியாக பதிவு செய்திருந்தால் மட்டுமே இந்த சலுகையை பெற முடியும் அப்படின்றத குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ 5 சவரன் வரைக்கும் யாரெல்லாம் தகுதி பெறுவோர் மட்டும் தகுதி அற்றோர் அப்படின்றத செக் பண்ணலாம். கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வகையிலான நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிகள் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தயாரிக்கும் பணி பதிவாளர் துணை பதிவாளர் தலைவர் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ உணவு மற்றும் நுகர்வோர் துறை பாதுகாப்பு கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை வைக்கப்பட்டுள்ள நகைக்கடன்களை தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டிருக்காங்க. இந்த நிலையில் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ளவர்களின் நபர்களின் பட்டியலை தயாரிக்க தமிழக அரசு குழு ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. இந்த குழு தகுதி உள்ளவர்களின் பட்டியலை தயாரிக்கும் என்றும் துணை பதிவாளர் தலைமையில் இந்த குழு செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு நகைக்கடன் பெற தகுதி வாய்ந்த மற்றும் தகுதியற்றவர்களின் பட்டியலை தயாரித்து கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த குழு தயாரிக்கும் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, தேர்தல் வாக்குறுதிகளில் முந்தைய கட்சிகள் ஆனால் விஜய் ஆட்சியில் நகைக்கடன் தள்ளுபடி பற்றின அறிவிப்பு எதுவுமே வரல. விரைவில் பார்த்திங்கன்னா தள்ளுபடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வரும். ஸோ அரசாணைப்படி யாரெல்லாம் அந்த நகைக்கடன் பெற தகுதியுள்ளோர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை. ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த தேதிகளில் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, அதாவது 40 கிராம் எடைக்குள்ளார இருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்ட சொல்கிறாங்க. ஸோ 40 கிராம் அந்த எடை நகையுடைய அளவு மிக முக்கியம். 40 கிராமுக்குள்ளே இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி. தமிழக அரசின் ஓய்வூதிய நகைதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் தற்பொழுது வரை செல்லக்கூடிய குடும்ப அட்டை ஓகேங்களா வைத்து நகைக்கடன்களை தள்ளுபடி பெற தகுதியானவர்கள். தகுதி இல்லாதவர்கள் தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை. அந்த குடும்ப அட்டையில் பார்த்திங்கன்னா ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு, ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்பங்களில் தகுதி இல்லாதவங்க அந்த லிஸ்ட் அவுட் எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்கள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நகை கடன்கள் பெற்றிருந்து அவங்க 40 கிராமுக்கு மேல் இருந்து அந்த கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது. குடும்ப எண்ணை தவறாக வழங்கியவர்களுக்கும் நகை கடன் தள்ளுபடி வழங்கப்பட மாட்டாது. கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர்கள் கூட்டுறவு சங்கத்தில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடையாது. அனைத்து அரசு ஊழியர்கள் அவர்தம் குடும்பத்தினருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. எந்த பொருளும் வாங்காத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. இந்த மாதிரி தாங்க நகைக்கடன் தள்ளுபடியோடைய லிஸ்ட் அவுட்ஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் மொத்த எடை 40 கிராமுக்கு கூடுதலாக பெற்ற அந்தி யோஜனா ஏஏ குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியிட போகிறாங்க. ஸோ இன்னும் ஒரு சில தினங்களில் நகைக்கடன் தள்ளுபடியுடைய அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட போகிறாங்க. இப்போ நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.